இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. இந்த அக்டோபர் மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்ற செய்தி என்ன அப்படிங்கறத டாரோ கார்டு மூலமா பாத்திரலாமா மேம்? 3 பயல் செலக்ஷன் இருக்கும். இந்த 3 பயல் செலக்ஷன்ல அவங்களுடைய முன்னோர்களை யாராவது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பயல் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்ற மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம்? இவங்களுக்கு இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபெமினைன் எனர்ஜி அதிகமா இருக்கு, ஒரு பெண் சக்தி அதிகமா இருக்கு, பெண் சார்ந்த முன்னோர்கள் இருக்கிறாங்க. இவங்க தரக்கூடிய மெசேஜ். ரெண்டாவது பயில் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் சொல்ற வழிகாட்டுதல் செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு ஏன் வாழ்க்கையில எதுவுமே நான் ப்ரேயர் பண்ணா நடக்க மாட்டேங்குது, நான் வேண்டது கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு காரணம் இதுதான். மூணாவது பயில சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? இவங்களுக்கும் பெண் சக்தி அதிகமா தெரிய வருது. அண்ட் இவங்களுக்கு முன்னோர்கள் தவிர்த்து இவங்க வளர்த்த பிராணிகளினுடைய அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியும் இங்க வருது. இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த அக்டோபர் மாதத்தில் வருகின்ற அமாவாசையில நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். எல்லாம் சிவார்ப்பணம், அனைத்தும் சிவார்ப்பணம். ஓம் நம சிவாய. மேம், இந்த அக்டோபர் மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டாரோ கார்டு மூலமா பாத்திரலாமா மேம்? கண்டிப்பா பார்த்துலாம் சிஸ்டர். 3 பயல் செலக்ஷன் இருக்கும். இந்த 3 பயல் செலக்ஷன்ல அவங்களுடைய முன்னோர்களை யாராவது எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பயலுக்கும் ஒரு முன்னோர்களை கூட எடுத்துக்கலாம். தாத்தா, பாட்டி, அந்த மாதிரி யார் ஒரு பயலுக்கு இந்த முன்னோர்களை வச்சு நான் பார்க்க போறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 3 பயிலில் யார் யாரை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ பண்ணி அவங்களுக்கான பயிலை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பயிலுக்குமான அவங்க முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். அவங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு அந்த மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த மெசேஜ் ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பயில் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்ற மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ பயல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபெமினைன் எனர்ஜி அதிகமா இருக்கு, ஒரு பெண் சக்தி அதிகமா இருக்கு, பெண் சார்ந்த முன்னோர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தரக்கூடிய மெசேஜ், ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா 2 பக்கமும் அதுல என்ன மாதிரியான நிறை குறை இருக்குன்னு பார்த்து நீங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, உங்களுடைய பாரம்பரிய ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு நிறைய கிஃப்ட், அவங்களுக்கு பரிசுகள் வந்துட்டு தான் இருக்கு. பட் அதை அவங்க ரிசீவ் பண்ற ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ எப்பவுமே தன்னை சந்தோஷமா வச்சுக்கும் போது, டிசிஷன் கரெக்டா எடுக்கும் போது கூட அந்த வரக்கூடிய பரிசுகளை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும், கரெக்டாக அந்த டைமில் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்றது அவங்களுடைய மெசேஜ். அண்ட் இன்னொன்று, எதாக இருந்தாலும் அவங்களுடைய மனசை ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ மனசை சுத்தமாக வச்சுக்கணும். மனசில் எதையும் வச்சுக்கிட்டு ஒரு சில வேலைகளில் ஈடுபடக்கூடாது. ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனசை எப்பவுமே ஓப்பனாக வச்சுக்கணும். நான் வரக்கூடிய எல்லா நன்மைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கணும். அண்ட் இவங்க செஞ்ச மிஸ்டேக், எல்லா மனுஷங்களும் மிஸ்டேக் செய்கிறாங்க. பட் நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மற்ற நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான பிளாக். அந்த பிளாக்ல இருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ மன ரீதியாக ஒரு பிளாக்ல இருக்காங்க, ஹார்ட் சக்கரா பிரச்சனை இருக்குன்னா அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம், அதை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போது அப்போது
யூனிவர்ஸும் சரி, அவங்களுடைய முன்னோர்களும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு பொக்கிஷத்தை விட்டு போயிருப்பாங்க. பொக்கிஷம் கிடைக்கும். அந்த விஷயங்கள அவங்களால பெர்ஃபெக்ட்டா ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க முன்னோர்கள் தரக்கூடிய ஒரு மெசேஜா இல்லாம, இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. ஒரு டெஸ்டினி பாயிண்ட் வந்து போறாங்க. அது அடையணும், அதனுடைய அவுட்கம் கிடைக்கணும்னா, அப்ப இதற்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ரூபத்துல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜா இருக்கு. கண்டிப்பா மேம். நீங்க ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முன்னோர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்க முன்னோர்களினுடைய பெயரோடு சேர்த்து ஷிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். இப்ப 2வது பைல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் சொல்ற வழிகாட்டுதல் செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ். பார்க்கும்பொழுது ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்க மாதிரியான விஷயம் எங்களுக்கு தெரியுது. நீங்க விளக்கமா சொல்லுங்க மேம். ஆமா, அதுதான் இங்க நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, இவங்களுடைய முன்னோர்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு பர்சனா இருந்திருப்பாங்க. ஒரு குருவா கூட இருந்திருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் குருவா கூட இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இந்த ஒரு மெசேஜ்ல எனக்கு அதிகமா தெரியுது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய எல்லா ப்ரேயர்ஸும் அதற்கான பதில் கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இங்க ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதற்கான பதில் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். இவங்களுக்கு என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு லைட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை ஏத்துங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழிகாட்டுதலோ, ஒரு கைடன்ஸோ, அட்வைஸோ கொடுங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அந்த வழியில இவங்க நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் தானாவே உங்களுக்கு வந்து நிறைவேறும். ஸோ இது ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். அதே மாதிரி குறுகிய வட்டத்துல அவங்கள செட்டில் பண்ணக்கூடாது. ஸோ நான் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன், எனக்கு இது போதும் அப்படின்னு செட்டில் பண்ணக்கூடாது. இவங்க வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய மனிதர்களை வந்து பார்க்கணும், நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்யணும். அப்போது அதை இங்கேருந்தே தொடங்கும் போது ஸோ மற்றவங்களுக்கு நம்ம வெளிச்ச பாதையை கொடுக்கணும் அப்படின்றத இவங்களுடைய முன்னோர்களையே ரிசம்பிளாக எடுத்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவங்க செய்யும் போது இவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இவங்களுக்கு அந்த டைமில் பெருசாகவே வந்து கிடைக்கும். ஸோ அப்போது இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு ஏன் வாழ்க்கையில் எதுவுமே நான் ப்ரேயர் பண்ணால் நடக்க மாட்டேங்குது, நான் வேண்டது கிடைக்க மாட்டேது. அதுக்கு வந்து காரணம் இதுதான். அவங்களுடைய முன்னோர்கள் வழியில இவங்க நடக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். இதை செய்ய ஆரம்பிச்சிட்டா இவங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும் அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக மேம். நீங்க 2வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுடைய முன்னோர்களினுடைய வழிகாட்டுதல்கள் உங்க வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்த்து உங்களுடைய முன்னோர்களின் பெயரையும் ஷிவார்ப்பணம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க மேம். இப்போ 3வது பையில சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான முன்னோர்கள் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய முன்னோர்கள் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் பெண் சக்தி அதிகமாக வந்து தெரிய வருது. அண்ட் இவங்களுக்கு முன்னோர்கள் தவிர்த்து இவங்க வளர்த்த பிராணிகளினுடைய அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியும் இங்கே வந்து வருது. ஸோ அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் வளர்த்த செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆன்மா, அந்த ஒரு தெய்வீக ஆன்மா, அந்த ஆன்மாக்களும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. உங்கள் முன்னோர்களும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் வந்து பயப்பட வேண்டாம். அண்ட் இப்போது உங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் வரும். அப்போது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க இருக்கு, மிகப்பெரிய ஒரு வாசல், ஒரு வழி கிடைக்க இருக்கு. ஸோ அந்த டைமை அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு அன்பான மனிதராக உங்களுடைய மனசை வந்து லேசாக வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு பிடிச்ச மனிதர்களை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. இவங்களோட ஃபேமிலியை கூட விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி விட்டு கொடுக்காம இருக்கிற போது அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதை தக்க வச்சுக்கிறதுக்கான, அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு யூனிவர்ஸும் முன்னோர்களும் அண்ட் இந்த ஏஞ்சல்ஸ், அதாவது இவங்களுடைய இந்த பெட் எனர்ஜியில் இருக்க ஏஞ்சல்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே இவங்களுக்கு அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க இருக்கிறாங்க இந்த மாதம். அப்போ அதற்கான தகுதியை இவங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, கிவ் அப் பண்ண வேண்டாம். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை
கிவ் அப் பண்ணாமல் பிடிச்ச மாதிரியே செய்யணும். ஸோ இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். எதை பற்றியும் பயப்பட வேணாம். நீங்கள் எப்போவுமே ப்ரொடெக்டடாக தான் இருக்கிறீங்க அப்படின்றதும் இவங்களுடைய முன்னோர்கள் இவங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து முன்னோர்களினுடைய அந்த எனர்ஜி அப்படிங்கிறத தாண்டி அவங்க வளர்த்த செல்ல பிராணிகளினுடைய எனர்ஜியும் இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டயமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். நிச்சயமா மேம், நீங்க 3வது பையில சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முன்னோர்களின் பெயரையோ இல்ல நீங்க உங்களுடைய வீட்டுல ஆசையா வளர்த்த அந்த செல்ல பிராணிகளினுடைய பெயரையோ பதிவு செய்து சிவார்ப்பணம் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம், பொதுவாக வந்து எல்லாருமே வந்து அமாவாசை நாள், அதுக்கப்புறம் வந்து மகாளி அமாவாசை, தை அமாவாசை, இப்போதான் வந்து முன்னோர்களை நினைப்பாங்க, அவங்க நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் சமீபத்தில் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசைக்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுடைய எதிர்பாராத அவங்களுடைய நிறைவேறாத ஆசை என்ன, அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், நம்முடைய வாழ்வியலுக்கு அவங்க என்ன மாதிரியான வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் ரொம்ப தெளிவாக எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்க சில பிரச்சனைகள் தீர்றதுக்கு இதுவும் ஒரு கருவியா இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட முன்னோர்கள் மெசேஜஸ்க்கும் ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் நன்றி, வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.